அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்தில் வந்து காமிப்பாங்க தெரியுமா, லைக் ஜாலியாக வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக பேசிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கத்தி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. லீமே வந்து அங்கே போயிட்டு ஸ்டேஜில் வந்து அந்த க்ரௌனை வாங்கிக்கிறான். கையில் வந்து லீயோட கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவங்களுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் எல்லாமே முடிஞ்சு கிளம்புறாங்க. அப்போ வந்து மார்க்கோ சைடில் பேசிட்டு இருக்கான். நோ வந்து அங்கே கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மார்க்கோ சொல்கிறான், உன்னோட பிரதருக்கு வந்து கங்கரா சொல்லிட்டு மாதிரி சொல்கிறான். லைக் ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி அவங்க வந்து போகிற மாதிரி இருக்கு. நோவோட ஃப்ரெண்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சண்டை போடல, அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினும் வந்து லீவுமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இந்த வருஷமும் அவங்க கிசிங் பூத் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் வராங்க. அண்ட் வழக்கம் போல் எல்லாருமே கண்ணு கட்டி நிற்க வச்சிருக்காங்க. எல்லாரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் லீக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. அங்கே ரேச்சலை வந்து லைக் லீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கூட்டு வராங்க. 2 பேரும் வந்து கிஸ் பண்ண வைக்கிறாங்க. அவங்க வந்து லைக் ஃபஸ்ட் படத்தில் வந்து அப்படி தானே சேர்ந்துருப்பாங்க. அண்ட் மறுபடியுமே வந்து பிரேக்கப் ஆகிருக்கும்ல, மறுபடியும் வந்து சேர்ந்துடுறாங்க. கையில் ஒரு சீன் காமிக்கிறாங்க. என்னன்னா வந்து ஃப்ரெண்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து நோவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி லவ்வில் பல சண்டைகள் வரும், பட் நம்ம தான் வந்து கடந்து போகன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க.